கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டு பிரதான ஒரு ராசிகள் அப்படின்னா அது வந்து முக்கியமான இடமே சிம்மமும் உங்களுக்கு இந்த ரிஷபம். இந்த சுக்கிரன் நீச்சத்தை போலவே சூரியனும் நீச்சம். எப்படியே சூரியனும் நீச்சம். இதுதான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன, சுக்கிரன் நீச்சம் என்பதால் உங்களுக்கு வருகின்ற தடைகள், உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சரி கஷ்டம். இது எவன் கண்டுபிடிச்சதுன்னு தெரில. உண்மையிலே இது சர்வதேச அவமானம். குழுக்களில் விழுந்தாதான் அறிவாளிகளுக்கு தான் இந்த தேசத்தில், இந்த உலகில் அறிவுக்கு மட்டும்தான் மரியாதை. பாருங்கள், எப்பயுமே என் வலது பக்கம் சரஸ்வதியை நான் வைத்திருக்கும் ஒரே காரணம், உலகில் அறிவு தான் மதிக்கப்பட வேண்டும். கொண்டாடப்பட்டார்களுக்கு பொதுவாகவே தலைமைத்துவம் கொஞ்சம் பிரச்சனை தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் வந்து உங்களுக்கு 7 குடையவனாக இருக்கிறான். ஒன்று, உங்களுக்கு ராசிநாதன் சனி என்பதால் சூரியனுக்கு ஆகாது. சனி தான் உங்களுடைய ராசி. உங்களுடைய உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சூரியன் நீச்சமும் சுக்கிரன் நீச்சமும் என்ன பலன்களை தரப்போகிறது? கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த இரண்டு பிரதான ஒரு ராசிகள் அப்படின்னா அது வந்து முக்கியமான இடமே சிம்மமும் உங்களுக்கு இந்த ரிஷபமும் தான். என்ன காரணம் அப்படின்னா, ஒரு மனிதன் கொஞ்சமாவது சந்தோஷமாக இருக்கிறது அவனுடைய வீட்டில் அவன் ஒய்ஃப்கிட்ட தான். அவங்களே அவங்களுக்கு எனிமிட்டி ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன். எப்படியும் கம்பெனியில் நமக்கு மேனேஜர்கிட்ட எப்படியும் சந்தோஷம் கிடைக்க போகிறது இல்லை. நம்ம வீட்டில் போய் நம்ம ஒய்ஃப் ஏதாவது கொஞ்சம் சந்தோஷமாக பேசினா அதை வச்சு தான் அந்த ஒருத்தர் உயிர் வாழ முடியும். அங்கேயும் பகிச்சுக்கிட்டோம்னா எங்கே போய் தாண்டா நிம்மதியாக இருக்கிறது? வெளியே போனாலும் அடி விழுவுது, வீட்டுக்கு போனாலும் அடி விழுவுது. அப்போ 4-9 கூடிய சுக்கிர பகவான் நீச்சம் என்பது ஒரு வகையில் உங்களுக்கு சந்தோஷமான விஷயம். என்ன காரணம் சொல்லுங்கள்? காரணம் என்னவென்றால், இவன் உங்களுக்கு பாதகாதிபதி. யார்? சுக்கிர பகவான் உங்களுக்கு பாதகாதிபதி. இவன் நல்லா இருந்தால் தான் உங்களுக்கு பிரச்சனை, நல்லா இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமான நற்செய்தி. இந்த சுக்கிர பகவான் நீச்சம் என்பதை நீங்கள் விழா எடுத்து கொண்டாடணும். அப்பாடா நீச்சம் ஆயிட்டாடா அப்படிங்கிற மாதிரி விழா எடுத்து கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். இந்த சுக்கிரன் நீச்சத்தை போலவே சூரியனும் நீச்சம். எப்படியே சூரியனும் நீச்சம். இதுதான் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். என்ன, சுக்கிரன் நீச்சம் என்பதால் உங்களுக்கு வருகின்ற தடைகள், உங்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாக போயிடுது. சந்தோஷம். 4-9 கூடியவர். ஆனால் சூரியன் நீச்சம் என்பது டைரக்டாகவே உங்கள் மனைவியை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், 7ஆம் இடம் என்பது இல்லறம், 7ஆம் இடம் என்பது திருமண வாழ்க்கை, 7ஆம் இடம் என்பது மனைவி, 7ஆம் இடம் என்பது சுகம், பார்ட்னர்ஷிப்பு, இதெல்லாம் 7ஆம் இடம். அந்த 7 கூடையவன் நீச்சம் என்னும்போது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வாழ்க்கை டஃப் ஆகிடுது. என்ன அப்படின்னா, சார் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ஒரே பிரச்சனை சார், வீட்டுக்குள்ளே ஒரு நிம்மதியே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது சண்டையாகவே இருக்குது, வீட்டுக்குள்ளே சமாதானம் பண்ணுறதுக்கே எனக்கு நேரம் சரியாக போகுது போன்ற விஷயங்கள் எல்லாம் 7 கூடியவன் நீச்சம் என்னும்போது இதெல்லாம் நடக்கும். பல பேர் ஃபாரின் கனவுகளோடு இருப்பீங்க. சார் நான் வந்து யூகே போகலான்னு நினைக்கிறேன், இந்த லாட்ரியில் குழுக்களில் விழுந்தால் தான் என்னமோ கிடைக்குமாமே, அந்த மாதிரி ஒரு சிஸ்டம். இது எவன் கண்டுபிடிச்சதுன்னு தெரில. உண்மையிலே இது சர்வதேச அவமானம். குழுக்களில் விழுந்தால் தான் அறிவாளிகளுக்கு தான் இந்த தேசத்தில், இந்த உலகில் அறிவுக்கு மட்டும்தான் மரியாதை. பாருங்கள், எப்பயுமே என் வலது பக்கம் சரஸ்வதியை நான் வைத்திருக்கும் ஒரே காரணம், உலகில் அறிவு தான் மதிக்கப்பட வேண்டும், கொண்டாடப்பட வேண்டும், பிறகு பணம் மதிக்கப்பட வேண்டும். இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் அறிவை ஆராதிக்கும் ஒரு சமுதாயத்தை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், லாட்ரி முறையில் குறுக்கள் தேர்ந்தெடுத்து லண்டனுக்கு அனுப்பிவிடுறோம். லாட்ரி முறையில் தேர்ந்தெடுத்தால் அறிவாளிகளுக்கு என்னப்போ மரியாதை? யாரேனும் இந்த சிஸ்டத்தை மாற்றுங்கடா. அப்போது லாட்ரி முறையில் தேர்ந்தெடுப்பவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு என்ன ஏற்படுகிறது, அதிர்ஷ்டம் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்போ லண்டன் கனவுகளுடன் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்கள் போன்றவைகள். அதே மாதிரி 7 கூடையவன் நீச்சம் என்னும்போது பார்ட்னர்ஷிப்னால ப்ராப்ளம். சார் இந்த கடை ஆரம்பிக்கும் போது சார் நான் வந்தான் சார், வந்து என்ன சொன்னால், நான் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னரு, நீ ஒர்க்கிங் பார்ட்னரு, நீ கடை எடுத்து நடத்துன்னு ஒரு 10 லட்ச ரூபா கொடுத்தான் சார். சரின்னு இந்த கம்பெனி நடத்தினேன் சார். நான் நடத்துனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அந்த 10 லட்சம் வச்சு இந்த கடையை மட்டும்தான் கட்ட முடியும், மேற்கொண்டு மூலப்பொருட்கள்லாம் என் கை காசு போட்டு தான் நான் வாங்கணும் போல இருக்கே. அவன் வாங்கின அத்தனையும் அட்வான்ஸு, சேரு, ஃபர்னிச்சர்னு ஆயிடுச்சு சார். அது இன்னி கூட விற்றுட்டு அவன் போயிடலாம். நான் வாங்குகிற பொருள் எல்லாமே போண்டா பஜ்ஜின்னு போட்டால் திரும்பி வராத பொருள் சார். இதை தூக்கி அந்த இடத்துல கட்டி விட்டான் சார். இவெல்லாம் ஒரு பார்ட்னரா சார்? என்னால் சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. சில பேர் இப்படி தான் இழுத்து விட்டு போயிடுவாங்க. என்ன பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு சிவனேன்னு இருப்போம். வாங்க தெங்கனி கோட்டை பக்கம் தேக்கு உரம் வைக்கலாம், ஈரோடு பக்கம் ஈமு கோழி வைக்கலாம். என் வாழ்க்கை அமைதியாக போயிட்டு இருந்தது. என்ன, நான் பாட்டுக்கு அமைதியாக போயிட்டு இருந்தேன். என் லைஃப்பில் எங்கே இருந்தோ வந்தான். நானும் வந்து வாங்க இது மாதிரி பண்ணலாம், அது மாதிரி பண்ணலான்னு ஆரம்பித்து என்னை கொலைப்பட்டு போயிட்டா சார் போன்றவைகள் ஏற்படும். அப்போது இந்த 7 கூடையவன் நீச்சம் என்னும் பொழுது இத்தனை பிரச்சனைகள் என்பது உண்டாகிறது. 7ங்கிறது பார்ட்னர்ஷிப்னால் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் உண்டாகிறது. ஒரு விஷயம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு காரியத்தை அழகாக செய்ய வேண்டும் என்றால், எப்படி
ஒரு காரியத்தை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு காரியத்தை நீங்கள் அழகாக செய்ய வேண்டுமென்றால் அதை நீங்கள் செய்யுங்கள். உங்கள் கனவுகளை இன்னொருவர் கண்களால் காணாதீர்கள். உங்கள் கனவுகள் உங்களுக்கானவை, அதை இன்னொருவர் கண்களால் காண முடியாது. இது நான் இப்படி டிசைன் பண்ணியிருக்கேன் சார், இது இப்படி வரணும்னு நான் ஆசைப்படுறேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை நீங்களே பண்ணுங்கள். அது ரைட்டோ ப்ளஸ்ஸோ மைனஸோ நஷ்டம் உங்களோடது. ஆனால் அதை இன்னொருத்தர் கண்களால் நீங்கள் கனவு காணும்போது அதனுடைய வடிவம் உடைந்து விடுகிறது. அப்போ 7 கூடையவன் 17 நீச்சம் அடையும் பொழுது சூரியனுடைய நீச்சம் என்பதால் இதெல்லாம் ஏற்படுகிறது. அடுத்து இந்த 7 கூடையவன் என்னென்னலாம் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 கூடையவன் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறான். என்ன, அவன் சூரியனாக போய்விடுவதால் தலைமைத்துவத்தில் ஆபத்து. கும்பராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே தலைமைத்துவம் கொஞ்சம் பிரச்சனை தான். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் உங்களுக்கு 7 கூடையவனாக இருக்கிறான். ஒன்று, உங்களுக்கு ராசிநாதன் சனி என்பதால் சூரியனுக்கு ஆகாது. சனி தான் உங்களுடைய ராசி, உங்களுடைய தலைமைத்துவத்துக்கான அதிகாரியாக இருப்பான். சனி அதிகாரினா எப்படி இருக்கும்? சனியினுடைய ஆட்சி தான். சனியினுடைய ஆட்சி எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ சனி கலகக்காரன் என்று பொருள். புரட்சி, கலகம் இதெல்லாம் தான் கும்பராசி. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் 7 கூடிய சூரியன் நீச்சமாகிறது எப்படி இருக்குன்னா, லீடர்ஷிப்பில் ஒரு ப்ராப்ளம் வரும். நீங்கள் எதையுமே போராடி வெற்றி பெறணும்னு நினைப்பீங்க. ஆனால் அது அமைதி வழி சென்று இருந்தாலே அது நடந்திருக்கும். பட் ஆனால் அப்படி நடக்காமல் போச்சு. இதெல்லாம் தான் உங்கள் காரணம். அப்போது இந்த 7 கூடையவன் வரும்பொழுது, அந்த சூரிய பகவான் மறையும் பொழுது என்ன ஆகிறதுனா, உங்களுடைய ஹிருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடையவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆபத்தான நேரம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த ஹிருதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருப்பவர்கள், மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்து எதாக இருந்தாலும் செய்யணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே அதுதான். அப்போது என்ன நடக்கும் என்று பார்க்கிறோம். இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன? மூளை சூரியன் நீச்சமானால் போன்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். அரசுக்கிட்டேருந்து பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள். அரசு சப்போர்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ சில பேர் மானியம் மாதிரிலாம் வாங்கிட்டு இருப்பீங்க. கவர்மெண்ட் சப்சிடி லோன்லாம் வாங்குவீங்க. அதே மாதிரி சில பேர் கவர்மெண்ட் எய்டடு கம்பெனியெல்லாம் வச்சுருப்பீங்க. அரசு சார்ந்த, அரசு தான் ஃபினான்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் வச்சுருக்கோம், அரசு சப்போர்ட்டோடு அதை இயக்கிறோம் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ அவர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் கம்மியாயிடும். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் சப்போர்ட் ரொம்ப குறைஞ்சிடும். என்னன்னே தெரில சார், எவன் போய் போட்டு கொடுத்தான்னு தெரில. நீங்கள் நான் இது மாதிரி அவர் இப்படி தான் ராம்ஜி ஊருக்குள்ளே சொல்லிட்டு அழிறாரு, கவர்மெண்ட்லேருந்து எனக்கு மட்டும்தான் சப்போர்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னது அப்படியா சொன்னால், இனிமேல் சப்போர்ட்டே கிடையாதுன்னு சொல்லிடு. அப்படி நம்ம ஆட்கள் நமக்கு நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ, கண்டிப்பாக நமக்கு பாய்சன் வைக்கிற வேலையை மட்டும் கரெக்டாக பண்ணுவாங்க. நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட் வாங்குகிறோங்கிறது வெளியே தெரிஞ்சதுன்னா அந்த சப்போர்ட்டை எப்படியாவது பெல்ட் அடித்து அந்த சப்போர்ட்டை கெடுத்து விட்ருவாங்க. இந்த வேலைகள்லாம் நம்ம ஆட்கள் ரொம்ப அருமையாக பண்ணுவாங்க. வகையில் இதெல்லாம் ஏற்படும். அரசு சம்பந்தப்பட்ட உதவிகள் குறைவதைப் போலவே அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள். அரசு அதிகாரிகள் சில பேர் பென்ஷன் அப்ளை பண்ணியிருப்பீங்க, பிஎஃப்கான இதெல்லாம் கேட்டிருப்பீங்க கம்பெனியில், அவைகள்லாம் வருவதற்கு தாமதம். அப்போ கும்பராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் நீச்சம் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. ஆனால் சூரியன் நீச்சம் நேரடியாக உங்களை பாதிக்கிறது, உங்களுடைய திருமண வாழ்க்கையை பாதிக்கிறது. கும்பராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, விஷ்ணுமாயா ஹோமத்தில் கலந்துக்கோங்க. உங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். மீண்டும் நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.